இயேசுவை துதி துதி ஆமென் துதிகளின் தேவனை துதி 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 இயேசுவை துதி துதி ஆமென் துதிகளின் தேவனை துதி துதி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் எல்லாரும் சத்தமா பாடலாம். ஆமென். நாட்களே நாம் இந்த 5வது வசனத்தை, அதாவது 4-5 வசனத்தை மையமாய் வைத்து கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய செய்தி கேட்டு வருகிறோம். 7வது வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அது என்னவென்று சொன்னால், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்போ அப்படின்னு கேட்டால், ஆதி பக்தர்கள் பரிசுத்தவான்களோடு கூட அருமையிலே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நினைக்கிறார். நினைத்து தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். யாத்திராம 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தெல்லாம் நாம் ஏற்கனவே படித்து பார்க்கிறோம். அவர்கள் எகிப்தியர் நிமித்தோ பார்வோ நிமித்தோ பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், அருமலை பெருமூச்சுகள், அவர்கள் பட்ட உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அருமலை தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார்கள். நம்முடைய அது முக்கியமான காரியம் தான், முறையிடுதல். அவர்கள் முறையிடும் பொழுது ஆண்டவர் அவர் பண்ணின உடன்படிக்கை என்ன செய்கிறாரு? நினைத்தார். நினைத்து எகிப்தியர் சுமத்தின சுமைகளுக்கு நீங்களாக்கி அவர்களை என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். முறையீடு உபத்திரவத்தையும் பாடுகளையும் அவர்கள் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு சகிச்சுட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கல. அதை நோக்கி என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அதான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். அருமையிலே 2வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்து இருக்கிறோம். 23-24 வசனத்தில் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். அங்க வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். 24 வாசிக்கிறோம். அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எகிப்தியர் சுமத்தின சுமைகளுக்கு விலக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உடன்படிக்கை நினைவு கூறன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். என்ன நடக்கணும்? முறையிடணும். முறையிட்டு பெருமூச்சு விட்டு அழுதணும். அப்போது முறையிடணும், பெருமூச்சு விடணும்னு சொன்னால் தங்களுடைய பாடுகள், கஷ்டங்களை நினைவு கூர்ந்து முதலாவது நம்ம நினச்சி இதற்கு விடையும் அருமலை நிவாரணமும் சர்வலோக அதிபதியாயிருக்கிற ஆண்டவரை தவிர வேற ஒரு இடத்திலும் இல்லை என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி முறையிட்டு அழணும், ஜெபிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த ஜெபம் வச்சுருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இதை குறித்து அக்கறையே கிடையாது. வந்தானுக்கு வந்தால் போனானுக்கு போனான்னு சொல்லி ஓடுற ஓட்டத்தில்
நடக்கிற நிலையில் அதுங்களே அதில் ஒரு தியாகம் பண்ணி தரித்திருந்து ஜெபிக்கணுங்கிற சிந்தை இல்லாமல் எப்போ பிற நம்முடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்பார், எப்போ நம்மளை நினைப்பார், நம்முடைய குடும்பத்தை நினைப்பார், நம்முடைய பிள்ளைகளை நினைப்பார், எப்போ உடன்படிக்கை நினைப்பார், எப்போ அவர் நம்மை அந்த சுமைக்கு விலக்கி விடுவிப்பார். காலமெல்லாம் சுமை தான், விடுதலை இல்லாத அனுபவம் தான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுகிற காரியம், எகிப்திய சுமத்தின சுமைகளுக்கு விலக்கி தேவன் உங்களை விடுவிக்கிறவர் உண்மை. ஆனால் எப்போ நடக்கும், நம்ம அவரை நோக்கி என்ன செய்யணும், பெருமூச்சு விட்டு அழணும். அல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழும் பொழுது தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். அந்த 24 தான் வாசிக்கிறோம். அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். 25 இஸ்ரவேல் புத்தரை கண்ணோக்கினால் அடுத்து அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. அப்புறம் தான் உடன்படிக்கை நிறைவேறுகிற காரியம். எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே, நான் இவ்வளோ காலம் ஆண்டவரைத்தானே பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், கண்ணோக்குகிறவர், நிறைவேற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. இப்போ அந்த உடன்படிக்கையை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளோடு பண்ணின உடன்படிக்கையை சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் ஆதாமோடு ஏவாளோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் மீறினதினாலே தண்டிக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நோவாவோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை பார்த்தோம். நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நினைவு கூர்ந்தார். கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஆபிரகாமோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை நான் பார்த்தோம். எப்படி அப்படின்னு சொன்னால், அவனை அருமலே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்த்தோம். 1-2 வசனங்களில் அவனை பலுகவும் பெருகவும் அவனை திரள் கூட்ட ஜனத்துக்கு தகப்பனாய் ஆசீர்வதிக்கவோ தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணார் பார்த்தோம்? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யும், மறந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்போ நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியின் மணலத்தூளை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல அருமலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னோடு கூட சகல ஜனங்களும் உனக்குள்ளே சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அவன் அப்படியே செய்தான். கர்த்தர் அதன்படியே தேவன் தன் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் கர்த்தர் அவன் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். பார்த்தோம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் பார்த்தோம். 4வது வசனம் வாசிங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமலே ஆபிரகாமா இருக்கிற வரையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமாய் மாறின பொழுதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை நிறைவேறினது பார்த்தோம். அது 17 அதிகாரத்தில் 4, 10, 13, 14 வசனங்களை நம்ம அதை பார்த்தோம். 13, 14 வசனத்தை வாசிங்களேன். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. ஆமென். அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் என்கிற விஷயம் பழைய ஏற்பாட்டில் அருமையிலே பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் மாத்திரமல்ல, அவனோடு கூட வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அடிமையானவன் சரி, எல்லாருமே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பது மாறாத உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அருமையிலே இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதுக்கு தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37 வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது பாவ உணர்வடைந்து அவர்கள் இருதயத்தில் என்ன செய்தார்கள், குத்தப்பட்டவர்களாகி சகோதரமாரே நாங்கள் என்ன செய்யணும்
அதுதான் மனம் திரும்புதல். அப்போ இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை எப்படின்னா, மனம் திரும்ப அவன் விட்டான், ஜனத்தை விட்டான், அருமலே தேசத்தை விட்டான், தகப்பை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிற தேசம் என்கிற முன்பின் அறியாத ஒரு தேசத்துக்கு போனாதான் மனம் திரும்புகிற அனுபவம். இதுவரையும் நடந்துராத, அனுபவித்திராத, அருமலை கண்டிராத, கேட்டிராத ஒரு புதிய வாழ்க்கை. இப்போ யாரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமாய் இருக்கிற வரையில் உடன்படிக்கை நிறைவேறவில்லை. ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பொழுது, அதை 17வது இடத்துல வரும் பொழுது அருமலை ஒரு பெரிய நித்திய உடன்படிக்கையை இந்த 13-14 வசனம் சொல்கிறது. திரும்ப வாசிங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போவான். மனம் திரும்பாத, குணப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனுக்கு மறுபடியும் பிறக்காத ஒரு அனுபவம் தான் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு அவன் நீங்களாயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்றைக்கு நம்முடைய காரியம் என்னன்னு சொன்னால், உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உடன்படிக்கை என்பது ஒரு மறுபிறப்பு. அல்லேலூயா. மனம் திரும்பின அனுபவம். இதுவரைக்கும் உலகத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம், மாமிசத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம், பிசாசோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம், விக்கிரக ஆராதனையோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தோம், இன்னும் பலவிதமான அஞ்ஞான காரியங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி எதையோடு மனுஷன் உடன்படிக்கை பண்ணுறான். இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க பழகிற பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உடன்படிக்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இரத்த கையெழுத்து விட்டு என்ன செய்வார்களாம், உடன்படிக்கை பண்ணுவார்கள். இல்லைன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் அருமல்லே சில அடையாளங்களை செய்து கொள்கிறார்கள். காலை கீறி கொள்கிறேன், கையை கீறி கொள்கிறேன், இல்லை விரலை வெட்டி கொள்கிறேன், இன்னும் பல காரியத்தை செய்கிறேன். இப்படி பல்வேறு விதமாக அசிங்கமான கேவலமான முறையில் பல்வேறு இடத்துல உடன்படிக்கை. இன்றைக்கி நம்முடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது? அதான் உடன்படிக்கையின் ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தரோடு கூட ஒரு முழுமையாய் பண்ணுகிற உடன்படிக்கை என்னன்னு சொன்னால், அவரும் நானும், எனக்குள்ள அவர், அவருக்குள்ள நான், என் தேவன் அவர், அவருடைய பிள்ளை நான், என் தகப்பன் அவர், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எனக்கு இரட்சகர், என் மீட்பர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் தான், அவரை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அப்படித்தான். தேராக மரித்த பிற்பாடு அருமலை அவன் வருகிறான். வரும்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து முதல் 3 காரியத்தை விட சொல்றார். 4வது ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் காண்பிக்கிற வழியில் நீ போங்கிறார். அதுதான் இயேசு சொன்னாரே, ஒரு மனுஷன் மறுபடி பிறந்தால் அருமலே மறுபிறப்படைந்த பிற்பாடு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி அவரை தொடர்ந்து அவருக்குள்ளே நாமும் நமக்குள்ளே அவரும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. யோவான் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சய மாட்டானாம், பிரவேசிக்கும். அப்போது யோவான் 14 வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். 2 Corinthians 3:17 வாசிக்கிற கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ நமக்கு விடுதலை விருத்தி அங்கே வாசிக்கிறோம். யாத்திராமம் 6:7 எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளுக்கு விலக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று என்ன செய்வோமா, கடைசி வார்த்தை தான், அறியணும். இயேசுவும் வேணும், மற்றது வேணும் என்று சொல்லி அருமலை போகும் பொழுது உடன்படிக்கையின் பிள்ளைகளாய், உடன்படிக்கையின் புத்திரர்களாய், உடன்படிக்கை சோதரவாளிகளாய் நீங்கள் நானும் மாற்றப்பட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் அப்படி சொல்லி உறுதியாய் அவரோடு கூட செய்கிற அந்த மறுபிறப்பு அல்லது மனமாற்றம் அல்லது மனம் திரும்புதல் என்கிற காரியம். நான் அடிக்கடி மனம் திரும்புதலை குறித்து சொல்லியிருப்பேன். இந்த நேர்முகமாய் போகிறேன்னு சொன்னால், திரும்புதல் என்பது சைடா ஓரமாக கோணமாக திரும்புறதல்ல. என்ன திருப்போம், என்ன திருப்போம்,
about 10. நீங்கள் இந்த ட்ரில்லில் போகும்போது பார்த்தா சொல்ல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லிட்டே போவாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிம்பாங்க. என்ன செய்யணும்? இடது பக்கம் திரும்புறதுக்கு பதில் வலது பக்கம் திரும்ப நினச்சிவாங்க, டபான்னு ஒரு போடுவாங்க. அப்படியே சொல்லி ரைட் ஹேண்ட் அப்படிம்பாங்க. திடீர்னு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போயிட்டே இருக்கும்போது about 10 அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி? about 10 மறுபக்கம் திரும்புக, இல்லைன்னா நீ போகிறதுக்கு எதிர்பக்கம் திரும்புக. மனம் திரும்புதல் என்பது இயேசுவோடு கூட நம்முடைய தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வது என்பது அருமையிலே மற்றபடி தழுவி அல்லது அங்கே இங்கேயுமா பற்று போட்டு கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. என்ன கிடையாது சொல்லுங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே விசுவாசி, வெளியே போன உடனே வேற வாசி, அப்படி பார்க்கக்கூடாது. நான் முன்னாடி ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டி கதை சொல்லுவேன். மார்க்கெட்டுக்கு போனால் ஆட்டுக்குட்டி ஆயிரும், வீட்டுக்கு வந்தால் பன்னிக்குட்டி ஆயிரும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை அல்ல, முழுமையாய் திருப்பப்பட்ட வாழ்க்கை. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டான். அவனுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்குது. 17 அதிகாரம் 13 வசனத்தில் அவர்களை என்ன வாசிக்கும்? உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. மனம் திரும்ப வேண்டும் என்பது நித்திய உடன்படிக்கை. மனம் திரும்பாத பட்சத்தில் பிரைஸ் தி லார்ட், இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம், அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை, இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 4:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவும். ஆமென், அல்லேலூயா. வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை என்றான். அவரால் அன்றி வேறொருவராலோ. எத்தனை பேருக்கு இந்த உறுதி இருக்குது? இந்த உறுதி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், தேவை அல்லது நீண்ட காலம் சுருங்க காலம் காரியங்கள் வரும் பொழுது பரிகாரத்தை தேடி வேற எங்கேயாவது போவோமா? யார்கிட்டயாவது கேட்போமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இக்கட்டுகள், நெருக்கங்கள், சுமைகள், பழு, பாரம், தேவை அல்லது நிறைவேற வேண்டிய காரியம் வரும் பொழுது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாம் மூணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாயத்தந்து தெரிஞ்சதை சொல்லுங்களேன். அவரை மாத்திரம் நம்பணும். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி என்ன செய்தார்கள்? பெருமூச்சு விட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா? புகலிடம் அவர்தான், விடையும் அவர்தான், விடுதலையும் அவர்தான், விருத்தியும் அவர்தான், எல்லாம் அவரே. அப்படி சொன்னால் முறையிட முறையிடும் பொழுது அப்போ யார் அவர் முறையிடுவார்கள்? அவரை நம்புகிறவர்கள், அவரிடத்தில் திருப்பப்பட்டவர்கள், அவரை சேர்ந்தவர்கள், அவர்கள்தான். அடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கிறவர்கள் தான் அவரை நோக்கி முறையிட முடியும். அல்லேலூயா. அப்படி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அவர் சொன்னபடி அவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை நினைவு கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். 100வது வயதில் அருமலே நாம் ஏற்கனவே அதை பல தடவை பார்த்துருக்கோம். அருமலை வயது சென்ற போதிலும் சாரோடைய கற்பம் செத்துப்போன நிலைமையிலும் கர்த்தர் உடன்படிக்கையை நினைத்து அவர் சொன்னபடியே அவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. சொன்னவர் ஆபிரகாமோடு பண்ணின தேவன் அவனுடைய குமாரனாயிருக்கிற ஈசாக்கோடு கூட என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். அதே 17 அதிகாரத்தில் 19, 20, 21 வசனம் வாசிக்க கொஞ்சிக்கிறோம்.
குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர் அவனுடைய கற்பப்பரப்பாக இருக்கிற ஈசாக்கோடு இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்களோட என்னோட பண்ணியிருக்கிறாரா? பண்ணியிருக்கிறாரா இல்லையா? எங்கே பண்ணியிருக்கிறார்? வசனம் சொல்லுங்க. இதே பகுதியில் இருக்குது. 19 வருஷத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இங்கே வேதமணி இருக்காரா? ஜோதிபுரம் இருக்காரா? இருக்காரா இல்லையா? இங்கே இருக்க அக்கா மார்கள் அம்மா மார்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா? எங்கே இருக்கீங்க? அங்கண்ணே எங்கே இருக்கீங்க? காட்டுங்க, காட்டுங்க, வாசித்து காட்டுங்க. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும். அங்கே இருக்கிறேன் நான். சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கு என்ன உடன்படிக்கை? கொஞ்ச நாள் ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு தேவைக்கு சமயத்துக்கு பண்ண உடன்படிக்கை இல்லை. என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. இது எப்போங்க நிறைவேறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம 22 அதிகாரத்தில் வரும் பொழுது 100 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தார். குழந்தை கொடுத்து அவன் டீனேஜ் ஆகும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தார்? சோதித்தார். அதுக்கு முன்னாடி அவன் சம்பவத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. எத்தனாவது வயசில்? ஆபிரகாமுக்கு அப்போ வயசு என்ன? கேட்டுக்கிட்டு தான் போயிடும். 86வது வயசில் 86வது வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு இஸ்மவேல் பிறந்தான். அருமளே, அப்போ அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துகிற நேரத்தில் அவனுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு. விஷனமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஆனாலும் அவன் அனுப்பிட்டான். இந்த ஆபிரகாம் இப்போ எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த 22:1 வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? சோதித்தால் பார்க்கும். இப்போ இங்கே ஏன் ஈசாக்கின் உடன்படிக்கை இப்போ கொஞ்சம் சுட்டி காண்பிக்கணும்னா, உடன்படிக்கையின் புத்தர்கள் தான், மனம் திரும்பவர்கள் தான், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆண்டவருக்காய் அப்படி இப்படியெல்லாம் வாழ்கிறவர்கள் தான். சில நேரத்தில் நீங்கள் யாரு நான் யாருன்னு சொல்லி ஆண்டவர் அறியும்படியாக சில காரியத்தை தேவன் அனுமதிப்பார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், பிரைசலா நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஆதி பக்தர்கள் பரிசுத்தவான்கள் அனைவருடைய காரியங்களை பாருங்கள். அப்போ அங்கே என்ன வாசிக்கிற? சோதித்தார். அந்த ஆகாரி பிள்ளையை அனுப்பிட்டாரே, இங்கே என்ன செய்கிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 100வது வயதில் பெற்ற அந்த பிள்ளைய நல்ல வாலிப வயதில் ஆண்டவர் சொன்னார், இதை எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. நான் காமிக்கிற மலையில் போய் நீ அவன் என்ன செய்யணும்? எனக்கு தகனமாக பலியிடணுப்பா அப்படின்னார். சொன்ன பொழுது அவனை குறித்து வாசிக்கிறோம். அருமலை நீங்கள் அந்த ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்க. யாரோட எந்த யோசனையும் பண்ணலை. இப்போ இங்கே நான் சுட்டி காண்பிக்கிற ஒரே ஒரு காரியம், உடன்படிக்கை என்பது ஒவ்வொருத்தரோடும் தேவன் தனித்தனியாக பண்ணுகிற பர்சனல். அருமலே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா? அதான் தேவனுடைய பார்வை. அப்போ அவன் ஆண்டவர் சொன்னார், பேசிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். அவன் கொஞ்சம் யோசிக்கலை, ஒன்றுமே செய்யலை, துரிதமாய் செயல்படுகிறான். நமக்கு நன்றாய் தெரியாத கதையெல்லாம் செயல்படும் பொழுது அருமலே அவன் அங்கே போய் பாவலா பண்ணலை, எதுவுமே செய்யலை. 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். அந்த 8 பேரை மில்காள் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். ஆதியாகமம் 10 வசனத்திலிருந்து வாசி.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். போதும். இப்போ இங்கே உடன்படிக்கை எப்போ நிறைவேறுது அப்படின்னா, அங்கே வாசிக்கிறோம், நீ உன் புத்திரனை என்ன செய்யாமல் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். மனம் திரும்பின நீங்களும் நானும் நம்முடைய உடன்படிக்கை பூரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிங்க 17ஆம் வசனம் முதல் 16 முதல். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இப்போ ஈசாக்கோடு தேவன் பண்ணி உடன்படிக்கை நிறைவேறுகிற காரியம் என்னன்னு சொன்னா 12ஆம் வசனம் தான் காரியம். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த இடத்துல தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்புக்கு அல்லது ஒப்பு கொடுத்தலுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17 வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் என்ன செய்தேன், ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஈசாக்கை குறித்து ஆபிரகாம் கீழ்ப்படிதல்ல தேவன் அவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கையின் காரியத்தை நான் அந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது உனக்கு பின்வரும் எல்லா சந்ததியும் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை இங்கேயும் ஈசாக்கோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையை நிறைவேறுதலின் இங்கே பார்க்கிற ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலில் ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவன் மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் வந்தது மட்டும் இல்லை, இவன் இடையில கேட்பான், எப்பா எல்லாம் இருக்குது பலி எங்க? அப்போ அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த இடத்துல வேறு எந்த காரியமும் அவனும் யோசிக்காம முழுமையாய் தன் தகப்பனுடைய அர்ப்பணிப்புக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால ஈசாக்கை தேவன் நினைவு கொண்டார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அருமலே ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஈசாக்கு தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதைக்கிறார். அந்த வருஷத்தில் அவனை என்ன செய்தார், 100 மடங்கு பலன் பெற செய்தார். அதுக்கப்புறம் ஈசாக்குடைய வேலைக்காரர்களும் துறவு தோண்டுவார்கள், தூண்டு போன துறவுகளை நீருற்று காண்பார்கள். 5 விதமான கூட்டம் வந்து அது எங்களுடையது என்று சொல்லி நினைச்சுவார்கள், அபகரித்துக் கொள்வார்கள். அப்பொழுதும் விட்டுவிட்டு தேவன் உடன்படிக்கையின் தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் போய் மறுபடியுமாய் ஒரு துறவை தோண்டும் பொழுது அதற்கப்புறமாய் அந்த துறவுக்கு ஒரு பெயர் விடுவான். என்ன பெயர் தெரியுமா? ஆமென். அங்கே வரும் பொழுது இனி அவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள், இனி அவர்கள் இவரிடத்துல அருமல்லே எதிராய் வரமாட்டார்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலை உருவாம் பொழுது எதிராயிருக்கிற ஜனங்கள் வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நீர் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதையும் நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம்.
உம்மோடு கூட நாங்கள் சண்டை போட வரல, வாக்குவாதம் பண்ண வரல, பிரச்சனை பண்ண வரல. உங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கும்படியாக உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண என்ன செய்தோம், வந்தோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் ஈசாக்கோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிறைவேறுதல் என்ன செய்கிறது, அருமலை அங்கு நிறைவேறுகிறதை பார்க்கும். அடுத்தபடியாக யாக்கோவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் அருமலே 10ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடியும் வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தன் சகோதரனாக இருக்கிற ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடி வருவான். ஓடி வரும் பொழுது ஒரு இடத்துல இருட்டாயிரும். வனாந்தரத்தில் ஒரு கல்லை எடுத்து படுத்திருப்பான். அயர்ந்த நித்திரையாய் படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்பான். வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி, ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான அனுபவம். ஏணியின் உச்சியிலே அறுப்பா கர்த்தர். அங்கே கர்த்தர் அவனோடு கூட பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் சொல்றார். தன்னுடைய சகோதரனாக இருக்கிற ஏசாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். பயத்தோடு திகிலோடு படுத்திருக்கிற அவனுக்கு ஒரு சொப்பனம். வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி, ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான அனுபவம். ஏணி உச்சியிலே கர்த்தர் இருக்கிறார். அப்போ கர்த்தர் இருக்கிற தேவன் அங்கே பேசுகிறார் அவனோடு கூட. அதைத்தான் வாசித்தோம். கர்த்தர் நின்று, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன செய்வேன். அதுதான் ஆபிரகாமோடு பண்ணினது, அதுதான் ஈசாக்கோடு பண்ணினது. அந்த உடன்படிக்கையை இவன் பயந்து உயிர் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான். என்ன தப்ப? உயிர் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடிக்கிட்டு இருக்க இவனுக்கு கர்த்தர் தரிசனமான ஆனால் ஒரு பெரிய காரியம். தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாக்கோபு. ஈசாக்குக்கு இரட்டை பிள்ளை பிறக்கும் பொழுதே அருமலே சகோதரனுடைய குதிகாலை பிடித்து பிறந்தவன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தீர்க்க தரிசனமாய் இவனுக்கு வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைன்னு சொன்னால் இவனை அவன் சேவிப்பான், இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்கிறதா உடன்படிக்கை, உடன்படிக்கையின் புத்திரன். ஆனால் காரியம் என்ன? பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, மூத்தவன் தான் அருமலை சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் இவன் அசட்டையினால நிர்வசாரத்தினால ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான்? இழந்து போகிறான். அது ஒரு பெரிய சத்தியம். ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமலே துடியாக துடித்த யாக்கோபை தேவன் நினைவு கூறுகிறார். அவன் ஏசாவிடத்தில் அந்த பயிற்று மூளை கொடுத்து சேஷபுத்திர பாகத்தை வாங்கி, அதுக்கப்புறம் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி, தகப்பனுடைய கோபத்துக்கும் சகோதரனுடைய கோபத்துக்கு ஆளான பொழுது தகப்ப வீட்டில் இருக்க முடியாமல் ஏசா பார்த்து கொன்று போடுவான் என்று சொல்லி ஓடி வருகிறான். மாமன் வீட்டை நோக்கி ஓடி வருகிற வேளையில் தான் வனாந்தரம், இருட்டு, அருமலே மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம். இங்கே பார்த்தீங்கன்னா தன்னன் தனிமையாய் விடப்பட்ட மனுஷன். இந்த இடத்துல அவன் படுத்திருக்கிறான். கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். சகோதரனுக்கு அவன் பார்த்தா வெட்டி போடுவான், கொண்டு போடுவான். பயந்து தான் ஓடி வருகிறான். அந்த இடத்துல வருகிறான், யாரும் கிடையாது, அவன் ஒரு ஆள் தான். இருட்டாயிடுச்சு, மேற்கொண்டு நடக்க வாய்ப்பு இல்லை, காடு. அருமலே அங்கே ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கொள்கிறான். அவன் எப்படி அதே நிலைமையில் கொஞ்சம் நம்ம அப்படி திருப்பி பாருங்களேன், நிம்மதியாக தூங்கியிருப்பானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் நிம்மதியாக தூங்கிட்டான். அதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். சொப்பனை எப்போ வரும்? அருமலே அவன் நல்லா தூங்கிட்டான்.
நீங்கள் அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவன் நித்திரை தெளிந்து தெளிந்து விழித்தபோது விழித்த போது அவ்வளோ பயங்கரமாக தூங்கிட்டான். தூங்கும் பொழுதுதான் ஒரு சொப்பனம். சொப்பனத்தில் ஏணியில் உச்சியில கத்தர், யாரும் இல்லை எனக்கு, வனாந்தரம், இருட்டு, தனிமை, உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறேன். இது ஒருவேளை அநேகருடைய நிலைமையாக இருக்கலாம். அந்த நிலைமையில் கத்தர் அவனோடு பேசுகிறார். மனுஷன் பேசி தைரியப்படுத்துவதை விட உடன்படிக்கை தேவன் அவனோடு பேசுகிறாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் பேசுகிறார். அப்பதான் அவன் என்ன பண்றான்? நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கு. முதல்ல பயந்தான் ஏசாவுக்கு. இப்போ இங்கே என்ன பயம் வந்துருச்சு? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரோ, உடைய சூழல் என்னவோ என் ஆண்டவருக்கு தெரியும். தனிமையில் இருக்கிறேன், இருட்டாட்டமான சூழ்நிலை தான், யாரும் எனக்கு துணை இல்லை, எந்த உதவியும் ஒத்தாசையும் இல்லை. சகோதரன் கண்ணில் தென்பட்டால் கொலை செய்து விடுவான். உயிருக்கு தப்பி வாழ்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் நம்ம நிலைமையா? அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை தேடி வந்து உடன்படிக்கை செய்வார்கள். அங்கே என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்வதில்லை, கைவிடுவேன். அவன் பயந்து என்ன சொல்றா பாருங்க. வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். பிரைஸ் தி லார்ட். அங்க அவனுக்குள்ள ஒரு எழுப்புதலே வந்துருச்சு. இப்போ மனுஷனுக்கு பயப்படுற பயம் அவனை விட்டு என்ன செஞ்சு, இப்போ தேவனுக்கு பயந்து அவன் சொல்றான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, பெத்தேல் சொல்றான். இது வானத்தின் வாசல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவசரமா நீங்கள் நானும் செய்யறது மாதிரி ஒரு பொருத்தனை பண்றான். பின்னாடி என்ன பண்றா பாருங்க. அதிகாலை யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பண்ணி கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அங்க ஒரு கல், அவன் தலைக்கு வச்சிருந்த கல்லையே ஊனி அந்த ஊருக்கு முதல்ல லூசு இருந்துச்சான், ஸ்திரமில்லாத தன்மை. அருமையிலே லூசுனா நமக்கு தெரியும், இதுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மண் லூஸாக இருக்குது, ஒரு தரை லூஸாக இருக்குது, ஒரு மனுஷனுடைய மூளை லூஸாக இருக்குது அப்படின்னா ஸ்திரத்தன்மை இல்லை. என்ன எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஸ்திரமில்லாத நிலைமை. இதுதான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியம், அந்த இடத்தின் காரியம். ஆனால் அங்கே அவன் தலைக்கு வச்சத கல்லை ஊனி அதுக்கு என்ன வார்த்து அவங்க சொல்கிறான், இனி இந்த இடம் லூஸ் இல்லை, இது என்னது, தேவனுடைய வீடு, பெத்தேல் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதவே மறுபடியும் அவன் சொல்கிறான். தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அதைத்தான் 15 சொன்னார். உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் அதை சொல்கிறான் திரும்ப. என்னை ஆண்டவர் இப்படி நடத்தினானா அவர் தான் என் தேவனாய் இருப்பார். நான் அவருக்கு தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் ஆமாம், கஷ்டப்படும் போது படுற ஒவ்வொருத்தரை பொறுத்தினேன். கொஞ்சம் நிலைமையெல்லாம் மாறிடுச்சுன்னா இவ்வளோ தசமாக கொடுக்கணுமா, இவ்வளவு ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவன் சூழ்நிலை.
ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் அவர் சொன்னபடியே அவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருந்தார். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா அவருடைய சரித்திரத்தை தொடர்ந்து படித்து போனீங்கன்னா மாமன் வீட்டுக்கு போயிடுவான். மாமன் வீட்டில் அவர் அருமையிலே இவன் ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு தேவன் கொடுத்த ஞானமும் அறிவும் புத்தியும் பயன்படுத்தி சகல விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய ஆசீர்வாதம் மாமன் வீட்டு ஆசீர்வாதத்தை விட பெருசாயிடுச்சு. ஆன பிற்பாடு இவங்க தரிசனம் கொடுத்த தேவனையும் உடன்படிக்கை பண்ணின ஆண்டவரே என்ன செஞ்சிட்டான்? 32 அதிகாரத்தில் 32 அதிகாரம் நினைக்கிறேன் 23 வருஷத்துலேருந்து வாசிங்களேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. இப்போ இங்கே என்ன சம்பவம்னா, நான் டைரெக்டாக அங்கே கடைசிக்கு வந்த சமயம் இல்லாதபடினால அருமலே அங்கே போகிறான். மாமன் வீட்டில் பயங்கரமாக ஆசீர்வாதம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மாமனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு அருமலை அங்கேருந்து தன் மனைவிமார்கள், மறுமனை ஆட்டிகள், அருமலை பிள்ளைகள், பரிவாரங்கள், ஆடு மாடு ஆஸ்தி எல்லாம் கொண்டுட்டு வர்றான். அங்கேருந்து உடன்படிக்கை பண்ணிட்டு லாபானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு வரும் பொழுது இவனுக்கு பயம் வந்தது. மறுபடி என்ன பயம்? ஆரம்பத்தில் 28 அதிகாரத்தில் வந்துச்சு பாருங்கள். அந்த பயம் யாரை குறித்த பயம்? ஏசாவை குறித்த பயம். பயம் வந்த பொழுது என்ன செய்கிறான்? அருமல்லே பரிவாரங்களையும் பரிசுகளையும் ஏசாவுக்கு ஆட்களை வைத்து என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். கிட்டத்தட்ட 2-3 தடவை அனுப்புகிறான். அனுப்பி வரும்பொழுதுதான் 21, 22 வாசிங்க. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. போதும். இப்போ பாருங்க, ஏற்கனவே வனாந்தரத்தில் அவன் ஒருவனாக படுத்திருந்தான். அங்கே கத்த தரிசனமானார். கத்த சொன்னார், அவனோட உடன்படிக்கை பண்ணினார். நான் உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி உடன்படிக்கை பண்ண. அவனும் சொன்னான், நீ என்னோட கூட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரம் கொடுத்து எனக்கு இங்கே திரும்பி வர பண்ணுவீரானால் நான் இங்கே நிறுத்தின இந்த கற்குள் உமக்கு என்ன ஆகும்? தேவடி வீடு ஆகும். நான் எல்லாவற்றையும் தசமாக கொடுப்பேன்னா. இங்கே லாபா வீட்டுக்கு போய் சகல ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்த பொழுது தரிசனமான கர்த்தர் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அப்போ இவன் வரும்பொழுதே மறக்கிறத நினைப்பூட்டும்படியாகவே இவன் மறுபடி வரும் பொழுது யாரை குறித்த சும்மா சொப்பனை வந்துருச்சு. ஐயோ, திரும்ப அங்கே தானே போகிறோம். அப்போ கூட அவனுக்கு ஒரு நினைவு வரல, நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தான் சொன்னார், கானான் தேசத்தை உனக்கு நினைச்சுவேன்,
சொந்தமாக தருவேன். ஈசாக்குக்கு அதைத்தான் சொன்னார், யாக்கோபுக்கு அதுதான் உடன்படிக்கை. அவன் அதை மறந்துட்டான். அன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்து பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடையும் பொழுது நம்ம ரட்சித்த நம்ம இக்கட்டில், நெருக்கத்தில், வறுமையில், வியாதியில், பிரச்சனையில், நம்முடைய பழைய நிலைமையில் தேவன் தரிசனமாகி வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து வந்தாரே, அப்போ அந்த நிலைமையை நம்ம பல நேரத்தில் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அதுக்கு தான் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இப்போ அதுக்கு தான் மறுபடி ஏசாவை குறித்த அச்சமும் பயமும் எனக்கு வந்தது. அப்பொழுது கூட அந்த வனாந்தரத்தில் படுத்திருக்கும் பொழுது ஏணியின் உச்சியிலே கர்த்தர் என்னோடு பேசினாரே, உடன்படிக்கை பண்ணினாரே, அவர் பார்த்து கொள்வாள் என்கிற சூழ்நிலை அவனுக்கு வராதபடி திகைத்தவனாய் போனான், பயப்பட ஆரம்பித்தான். இப்போ தான் அங்கே வாசிக்கிற 21, 22, 23 அருமையில் 27 வாசிக்கிற, ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் 2 பலிவெளிக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். சில நேரத்தில் கர்த்தரிடத்தில், சில நேரத்தில் நல்லா ஆரம்பத்தில் ஜோமன் ஆட்கள் தான், பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க தான், கர்த்தருக்காய் அப்படி இப்படியெல்லாம் செய்தவர்கள் தான். சில சூழ்நிலை நம்மளை நல்லா ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரையும் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளையும் கர்த்தருடைய காரியத்தை சபைத்தில் என்ன செய்து விடுகிறோம்? என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். எப்படி இந்த ஆசீர்வாதம், எப்படி இந்த பிள்ளை பிறந்தது அப்படின்னு கூட சிலருக்கு மறந்துவாங்க. ஈசாக்கு குறித்து வாசிங்கன்னா, ஈசாக்கு திருமணமாகி அவனுக்கு சில வருஷங்கள் பிள்ளை இல்லை. எத்தனை வருஷம்? 20. எப்போ பிறந்தது? ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செய்தான்? ஜோமன். ஜோமன்ன பொழுது கர்த்தர் அவளை கடாட்சித்தார். அப்போ அந்த காரியத்தை ஈசாக்கு நினைவு கூற வேண்டும். உடன்படிக்கையின் தேவன் அவர் சொன்னபடி ஒரே கற்பத்தில் 2 பிள்ளையை கொடுத்தாரே, அவர் இப்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி 2 பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடத்தினாரே என்று சொல்லி நினைவு கூர்ந்து வாழ்வது தான் உடன்படிக்கையின் வாழ்க்கை. இந்த யாக்கோபு என்ன செய்தான்? அருமையிலே தரிசனமான கர்த்தரையும் உடன்படிக்கை செய்த ஆண்டவரையும் மறந்து போனான். இப்போ ஏசாவை குறித்த, அதனால சிலருக்கு சில பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். சில கஷ்டம், அப்படியா பாஸ்டர்? சில உபத்திரவம், சில வறுமை, சில வியாதி, பவுல் சொல்றார் பாருங்க, சில முள் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவரை நினைப்போம் போல தெரியும், உடன்படிக்கையின் தேவனை. இப்போ ஏசா நினைவுக்கு வந்த பொழுது, ஐயோ நான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? ஆற்றுக்கு அக்கறைப்படுத்திட்டு என்ன செய்ய ஆரம்பித்தான்? பிந்தி தடுத்து, ஏசப்பா மன்னிச்சிருங்க. ராத்திரி முழுரவு ஜெபம் தனியாக ஜெபம் பண்ணான். ஆண்டவர் உடனே வரல, அவர் கொஞ்சம் கிராக்கியான ஆள் தான். நீங்கள் நினைக்கிறபடி, நான் நினைக்கிறபடி ஈஸியாக அவர் என்ன செஞ்சிட முடியாது, பிடிச்சிட முடியாது. அவர் இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். அதே நேரத்தில் உங்களை என்னை யாருன்னு பார்ப்பார்? நம்முடைய விசுவாசத்தையும் பக்தியும் பரிசுத்தத்தையும் தேவனுக்காய் கிரியை செய்கிற காரியத்தையும் கீழ்ப்படுகிறதையும் அவன் பொருத்தனை பண்ணினான எல்லாவற்றையும் கொஞ்சம் பார்க்கிற ஆண்டவர். கதறான், கத்துறான், ஆண்டவரே ஆண்டவரே 3 தடவை வெகுமதி அனுப்பி பார்க்குறான். ஆனால் அங்கேருந்து சரியான இரக்கமான பதில் அண்ணன்ட்டு வரலன்னு ஒன்று ஐயோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துச்சு. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனியாக மறுபடி வராந்தரத்தில் படுத்துதான் பாருங்க. அதை மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சான். ஆண்டவரே என்ன சொல்லி கூப்பிட்றான்? என்ன சொல்லி கூப்பிட்றான்? என்னை ஆசீர்வதிங்கிறான். இப்போ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? மனைவிக்கு குறைவில்லை, பிள்ளைகளுக்கு குறைவில்லை, ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு குறைவில்லை, வேலைக்காரர்களுக்கு குறைவில்லை, படத்துக்கு பொருளுக்கு ஆஸ்திக்கு ஐஸ்வர்யம் எதுக்குமே குறைவில்லை. ஆனாலும் கேட்குறான், என்ன சொல்கிறான்? என்னை ஆசீர்வதி. எந்த ஆசீர்வாதம்? தேவனுடைய ஆசீர்வாதம். அன்றைக்கு ஏசாவுக்கு பயந்திருந்த அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகினார். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து இந்த இடம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னான் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை கேட்குறான். கேட்கும் பொழுது பொழுது விடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகலை. எந்த பதிலும் கிடைக்கல. கத்துறான், கதறான், உருள்றான்.
ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உடன்படிக்கையின் தேவனே எனக்கு இப்படி சொன்னீரே, ஆசீர்வதிங்கிறான். அப்பதான் வாசிக்கிறோம் கீழே அருமலை அங்கே என்ன வாசிக்கிறோம், எப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக பாருங்க, 25ஆம் வசனம். அவனை மேற்கொள்ளாதே கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அப்பதான் காலையில் அதிகாலையில் எப்பவுமே காலை நேரம் தேவன் எழுந்தழுகிற நேரம். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன். 3 மணிலேருந்து 6. என்ன பாஸ்டர் எங்களை தூங்கவே வேண்டாங்கிறீங்களா? நாங்களே 8 மணி 9 மணிக்கு எழும்புகிற ஆள். கொஞ்சம் அதிகாலையில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். கடமைக்கு சும்மா ரொட்டீன் லைஃப் மாதிரி வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனோடு உண்மையான இருதயத்தோடு கூட ஜெபித்து பாருங்க. அதிகாலையில் தேவனை தேடுகள் அவரை கண்டடைவார்கள். காலதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. அவர்களை காலையில் எழுந்துள்ள தேவன். அப்போ காலையில் பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்கிறான். இவன் விடமாட்டேங்கிறான். அப்போது விடமாட்டேன்னு சொன்ன உடனே இவன் அப்பப்போ நம்மளை மாதிரி தான் நினைக்கிறேன். யாக்கோபு கஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு தேவைக்கு, கஷ்டத்துக்குன்னா தெரியுதா, கஷ்டத்துக்குன்னா என்னது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஆண்டவரே அப்படின்னு வருவோம். இஷ்டத்துக்குன்னா நம்ம சௌரியத்துக்கு தேடினா தேடணும், அவசியத்துக்கு அப்படின்னா நமக்கு தேவைக்கு. அது மாதிரி தான் இந்த யாக்கோபு. ஏன்னா இவன் முதல்ல அப்படியெல்லாம் பண்ணவன். அதுக்கப்புறம் மாமன் வீட்டில் போகும்போது அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மாறி மாறி மாமனை ஏமாத்துறவன். இவன் ஏமாத்துனதுனால அவன் இவனை என்ன செஞ்சான், ஏமாத்தினான். ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு இதை பார்த்து தான் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க போல இருக்கு. இல்லையா? ஏமாற்றப்பட்டான். இப்போவும் அவசியத்துக்கு ஆத்திரத்துக்கு ஆண்டவரை ஏமாத்துறானான்னு பார்ப்போன்னு அவனை பார்த்து கேட்டார். போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதியில் என்ன விடமாட்டேன்னு சொல்லி கெஞ்சினவனை, உன் பேர் என்னப்பா அப்படின்னாரு. ஏன்னா இவன் பேரை பல இடத்துல மாற்றுறவன். வீட்டில் இருந்து மாமன் வீட்டு வரைக்கும் என்னென்ன பொழுது அவன் சொன்னான். பேர் என்னன்னு கேட்ட உடனே என்ன சொன்னான், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் என்ன சொன்னாரு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். ஆமென். நீ இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அல்லது தேவனை உடையவன், அல்லது தேவனுக்கு சொந்தமானவன் என்று. நான் உனக்குள்ள நீ எனக்குள் இஸ்ரவேல் என்றான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கும். இப்போ 35 அதிகாரத்தை பாருங்க. இப்போ நான் சொன்ன அதிகாரங்கள்லாம் தொடர்ந்து கண்டினியூட்டியாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 35 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். இப்போ 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். நம்ம அருமலே 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம படிக்கலாம். இப்போ வாசிங்க 3ஆம் வசனம். சாரி 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது. விலகி ஓடி போகிறவன் அப்படிதானே இருக்கு. விலகத்தை மறந்துட்டீங்க. வாசிங்க மறுபடியும். நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். கொஞ்சம் நிறுத்துங்க. இதைத்தான் அங்கே பார்த்தோம்ல. விலகி ஓடி வனாந்தரத்தில் படுத்திருந்தான். கர்த்தர்ட்ட சொல்லிட்டு வந்தான், நான் நிறுத்தின இந்த தூர் என்ன செய்யும், உமக்கு தேவனுடைய வீடு ஆகும். செஞ்சானா? இப்போ இங்கே சொல்கிறார். அதை ஞாபகப்படுத்த பார்க்கிறோம். முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்புறம் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். விலகுதா ஏதாவது? 2ஆம் வசனத்தை சொல்றார். அப்போ பலிபீடத்தை கட்டணும். அடுத்து என்ன சொல்றாரு, தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி
உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை. இங்கே நிறைய பேர் அந்நிய தெய்வங்களோடு இப்போ உட்கார்ந்துருக்கோம். இருக்கிறோமா இல்லையா? எங்கே பாஸ்டர் அப்படிங்கிறோம். அங்கே பார்க்கிறோம் அந்நிய தெய்வங்களை என்ன செய்யணுமா? விலைக்கு போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். சொல்றானாங்க. அல்லேலூயா. பார்க்கிற 2ஆம் வசனத்தில் தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து எங்கே போவோம்? லூஸுக்கு போவோம். தரிசனமானார்லவா? அங்கே இவன் தானே சொன்னான். அந்த இடத்துக்கு என்ன பேர் சொன்னான்? பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் എന്നിട്ട് அங்கே நடந்த காரியத்தை சொல்ற. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இப்போதான் அல்லேலூயா 32ஆம் வசனத்தில் போராடினா கர்த்தர் சொன்னார், உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, என்ன பேரு? இஸ்ரவேல். ஏன் அதை சுட்டி காமிச்சான்னா, நிறைய காரியத்தை மறந்துட்டடா. ஆண்டு உன்னை நடத்தி வந்த வழிகளை என்ன செஞ்சுட்ட? மறந்துட்டேன். கர்த்தர் உன்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி கொண்டு வந்தாரே. வியாதியை மாற்றினாரே, பிரச்சனையை மாற்றினாரே, கடன் பாரத்தை மாற்றினாரே, வறுமையை மாற்றினாரே, பாவத்தை மாற்றினாரே, சாபத்தை மாற்றினாரே, உனக்கு இருந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி உன்னை இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறாரே. நீ மறந்துட்டு இப்போ என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே நினைப்பூட்டுகிறார். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி. இப்போ இவன் சொல்கிறான், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடுத்து சொல்கிறான், நான் பெத்தேலுக்கு போவோம், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி கதறி கூப்பிட்டோம். நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? உடன்படிக்கை தேவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிற, என்னோட கூட அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு இருந்தாரா இல்லையா? உங்களோடு கூட நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உண்ண உடவு உடுக்க உடவு இருக்க இருப்பிடவும் சரீர ஆத்தும சகல காரியத்தில் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறேன் உங்கள் தேவனாய் கர்த்தர் அல்லவா? அவருக்கு என்ன செய்யணுமா? ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இப்போ அடுத்த வருஷத்தை அந்த அந்நிய தெய்வம் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாகவே சொல்றார். எங்கே இருக்குதா? யாராவது கையில் சிலை வச்சுக்கிங்களா? கையில் இருந்த யாக்கோபிடத்தில் பலிபீட கட்ட கொடுங்க. இன்னைக்கு ஒரு ட்ரே வச்சு இப்போ காணிக்க எடுப்போம். அல்லேலூயா. கையில் கிடக்கிறதையும் கழுத்தில் கிடக்கிறதையும் காதில் கிடக்கிறதையும் மூக்கில் கிடக்கிறதையும் என்ன செஞ்சாங்க? யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அதை என்ன செஞ்சான்? பென்யமீன்கிட்ட கொடுத்து பெரிய நகைக்கடையில் விற்று கொண்டுட்டு வந்தான்னு சொல்லலை. என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ஏசாயாவில் வாசித்தீங்கன்னா அவர் ரொம்ப கடுமையாக சொல்வார், இதை புதைத்து போட்டான். அதுக்கப்புறம்தான் காரியமே நடக்குது. வாசிங்க. பத்திலா பெத்தேல சொன்னான், மெய்யா இந்த ஸ்தலம் தேவடி வீடு. அப்படி மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் சொன்னான். இந்த வார்த்தை இங்கே இருக்கு பாருங்க. அது 28 அதிகாரத்தில்
அவன் அந்த இடத்தை பற்றி சொன்னான், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, இந்த இடம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கு. அந்த பயங்கரம் இப்போ இங்கே வந்துச்சு. எப்போ கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பயங்கரம் உங்களுக்குள்ள வரும் என்பதற்கு இதான் அத்தாட்சி. ஏன் நகை கலட்டணும், ஏன் தாலி கட்டக்கூடாது, ஏன் அதெல்லாம் போடக்கூடாது அப்படி கேட்குற ஆட்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க, கட்டிக்கோங்க. ஆனால் தேவனுடைய பயங்கரம் என்கிற பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ள வேணும்னா இந்த காரியம் நடந்தாதான். இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது பயந்துக்கிட்டு தான் வாழணும். சத்தியம் அதுதான். ஏற்றுக்கொள்கிறவங்க ஒருத்தர் இல்லை, போகிற அல்லையிலேயே காணும். பிரைஸ் தி லார்ட். அருளை ஏசா என்கிற அந்த உலக கொடூரனோடு கூட உலகத்தை பார்வோனை குறித்தும் பார்வோனுடைய கொடூர ஆட்களை குறித்த பயமும் பயங்கரமும் உங்களுக்குள்ளே இல்லாதபடி எகிப்திய சுமத்தின சுமைகளுக்கு விலக்கி உங்களை விடுவிக்கிற உன் தேவனாய கர்த்தர் நான் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக பாத்திரவாட்டிகளாக காணப்படுவீர்களானால், அவர்களை அந்நிய தெய்வங்களை விலக்கி தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்கள் வஸ்திரங்களை மாற்றி அவைகளை கர்வாலி மரத்தடியில் என்ன செய்தார்கள், புதைத்து விட்டார். அதுக்கு முந்தி 32 அதிகாரத்தில் யாப்போக்கு என்னும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. உடன்படிக்கை நிறைவேறணும், உடன்படிக்கை கர்த்தர் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கணும், எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி நீங்கள் விடுவிக்கணும்னா இந்த காரியம் செய்தால் ஒழிய தேவன் தம்முடைய உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. கீழே வாசிங்க 6ஆம் வசனம். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். வந்துட்டாங்களாங்க? அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தில் வாசித்த பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால். யாரால பயங்கரம்? தேவனாலே. இப்போ அங்கே ஏசாவின் ஆட்களோ நீ பின்னாடி போய் படிச்சு பாருங்க, சரண்டர் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. இவனுக்கு இருந்த பயமெல்லாம் மாறி ஏசாவின் வேலையாட்களோ அந்த மிகப்பெரிய கூட்டமோ யாக்கோபிடத்தில் சரண்டர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பட்டணத்தை கட்டி வாழ்வாங்க. நீ பின்னாடி போய் படிச்சு பார்க்கலாம். இப்ப 7ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென். இங்க வாசிக்கிறோம், ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு, இப்ப அந்த இடத்துல கல் துணை உண்ணாம பார்த்தீங்களா, அங்கே ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. இது தேவன் வாசமாய் இருக்கிற தேவனுடைய வீடு. வெற்றி சிறக்க பண்ணுகிற, ஜெயம் கொடுக்கிற, அருமலே எதிராளியை தோற்கடித்த ஒரு வீடு. எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் என்கிற உடன்படிக்கையின் நிறைவேறுதல் இங்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? இங்கே 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் 8, 9, 10 சேர்த்து வாசிக்கிறேன். ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகுத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. ஆமென். மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. கவனிக்கிறீங்களா பைபிளை? உங்க பைபிளை பாருங்க. தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென். தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. ரொம்ப ஓவர் டைம்ல போயிடுச்சு இன்னைக்கு. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய நிலைமை என்ன?
உடன்படிக்கையின் தேவன் தான். அது நித்திய உடன்படிக்கையாய் நிறைவேற்றுகிற கர்த்தர் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின தேவன் உடன்படிக்கை பண்ணினவர் உங்களுக்கு எனக்கு அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் வாசித்தமல்ல, அந்த உடன்படிக்கையில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? எங்க வாசித்தோம்? 17 அதிகாரத்தில், ஆதியாகமம் 17 அதிகாரம் 19 வருஷத்தை மறுபடியும் வாசித்து ஜெபித்து முடிக்க போறோம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். நம்மளோடு கூட, என்னோடு கூட, உங்களோடு கூட ஆண்டவர் உங்களை உயிரோட வைக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, பலுகி பெருகும்படியாக, தேசத்தில் அருமலை நீங்கள் பிரதானமானவளாக மாற்றப்படும்படியாக, எல்லா விதமான பயத்துக்கும் உங்களை பயமுறுத்துகிற ஏசா போன்ற, பார்வோன் போன்ற, எகிப்தியன் போன்ற கொடூரமான எல்லா காரியத்துக்கும் விலக்கி விடுவிக்கும்படியாக உயிர் தப்ப ஓடின யாக்கோபு இப்பொழுது அநேகருக்கு ஜீவன் கொடுக்கிற இஸ்ரேலாய் மாறிப்போனார். அப்படித்தான் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முழங்கால் பண்ணிடுவோமே, கண்களை மூடுவோமே, கர்த்தரிடத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம்மோடு கூட பேசியிருப்பது உண்மையானால் கர்த்தரிடத்தில் பூரணமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கத்தை மையப்படுத்தலாம்.